வடமாநில தொழிலாளர்கள் தமிழக வாக்காளர்களாக மாறினால் தமிழகத்தின் டெமோகிராபி மாறிவிடாதா? என்ன மாறிடும்? பெங்களூர்ல 23 லட்சம் தமிழர்கள் இருக்காங்க. அங்க என்ன டெமோகிராபி மாறிடுச்சு? இப்ப கர்நாடகத்துல தமிழர்கள் ஆட்சி மலர்ந்து விட்டதா? இப்ப தாராவில 25 லட்சம் தமிழர்கள் இருக்காங்க அப்படின்னு. இப்ப மும்பையில என்ன, அங்க மராட்டி ராஜ்யம் இல்லாமல் போய் விட்டதா? ஏன் அவ்வளவு வேண்டாங்க. சென்னையில இருக்க பாரிஸ் பக்கத்துல இருக்க சவுகார்பேட்டை எடுத்துக்கோங்க, ஃபுல்லா நார்த் இந்தியன்ஸ் தான். இந்த சவுகார்பேட்டினுடைய ஒரு பகுதி எக்மோர் தொகுதியில வருது, ஒரு பெரும்பாலான பகுதிகள் துறைமுகம் தொகுதியில வருது. இப்ப என்ன அங்க டெமோகிராபி மாறிடுச்சு? அந்த 2 தொகுதியிலும் தொடர்ந்து பெரும்பாலும் திமுக எம்எல்ஏக்கள் தான் வர்றாங்க. 1991 திமுக பட்டும் மோசமான தோல்வியை தழுவியது. மொத்த தமிழ்நாட்டுல வெறும் 2 சீட்டு தான் டிஎம்கே ஜெயித்தது. அதுல ஒரு தொகுதி எக்மோர் தொகுதி, பரிதி இளமழுதி ஜெயித்தார். அங்க நார்த் இந்தியன்ஸ் வர்றாங்களே, சவுகார்பேட்டில் ஒரு போர்ஷன் வருது. இப்ப கழகங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டு விட்டது? ஒரு டெமோகிராபியும் மாறாது. சும்மா இதெல்லாம் அப்படியே அள்ளி விடுறது. சும்மா அதாவது ஒரு நல்ல விஷயம் தமிழ்நாட்டில் நடந்து விடவே கூடாது. ஒரு நல்ல விஷயத்துக்கான, நல்ல மாற்றத்துக்கான ஏதேனும் ஒரு முன்னெடுப்பு நடக்கிறதுன்னா முதல்ல இவங்க தான் கொடியை தூக்குவாங்க. இதே போலதான் நீட்டுக்கும் கொடியை தூக்கினார். இன்னைக்கு அதே போலதான் எஸ்ஏஆர் திரும்ப ஒரு பூதமாக்கக்கூடிய முயற்சி இங்க நடந்து வருகிறது.